ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 4 அமேசான் ப்ராடக்ட்ஸ். அதாவது கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற 4 அமேசான் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு கிச்சனில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, ஜஸ்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல பார்க்க போகிறது தேங்காய் துருவல். இது நம்ம கிச்சன் ஸ்லாப்லேயே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லாபில் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸிங் இதை வச்சு அழகாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணதுனால என்னால் இப்போ இதை கழட்டி காட்ட முடியல. இது மாதிரி தேங்காவை நீங்கள் நின்னபடியே துருவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த தேங்காய் துருவல். நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு பெயிண்ட் போச்சுன்னா பெயிண்ட் மட்டும்தான் ரீபெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தேங்காவையும் துருவிட்டு அழகாக தொடச்சி வச்சிடலாம். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு பேர் ஸ்ப்ளாஷ் கார்டு. அதாவது நம்ம சிங்கில் என்ன தான் ஜாமான் கழுவி என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் கழுவி முடித்ததுக்கப்புறம் நம்ம வயிற்று பகுதியை பார்த்தோம்னா அவ்வளோ ஈரமாக சொதன்னு இருக்கும். சுற்றி நம்மளுக்கு நைட்டியோ நம்ம சாரியோ எல்லாமே ஈரமாயிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்ப்ளாஷ் கார்டு. இது நீங்கள் அடியில் ஏர்லாக் மாதிரி இருக்கிறதுனால இது அப்படியே சிங்க் ஆண்ட நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். எதுவுமே அசையாது. இதை நம்ம நகர்த்தலாம் முடியாது. நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜாமான் கழுவினாலும் தண்ணி இந்த மாதிரி இது தடுத்து நம்ம மேலே படாமல் தடுத்துக்கும். இந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி வரும். நீங்கள் அதை மட்டும் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் அந்த கார்டில். அவ்வளோதான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு நீங்களும் வாங்கி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி குக்வேர் ஆர்கனைசர். இது நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலுமே தோசைக்கல் 2 இல்லது 3ஆவது வச்சுருப்போம், மீன் வறுக்கிறதுக்கு சப்பாத்தி போடுறதுக்குன்னு. இதை மாதிரி நம்ம கல்லுகளை ஒன்று மேலே ஒன்று இல்லைனா மேடையிலே வைப்போம், இல்லை அது அப்படியே கரையாகிக்கிட்டே இருக்கும். இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் அதில் எடுத்து இறக்கி வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது கூட நீங்கள் இறக்கி வச்சிடலாம். நீங்கள் மேடை மேலேயும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு சிங்க்கு கீழே இல்லை அடுப்புக்கு கீழே சிலிண்டர் வைக்கிற இடத்துல அந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என் வீட்டில் ஸ்டவ்வுக்கு கீழே தான் வச்சுருக்கேன். நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக எனக்கு பட்டுச்சு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4th ப்ராடக்ட், நம்மளுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம கேக்ஸ்லேயோ இல்லை டாப்பிங்ஸாக எதுலையாவது போடும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த ஸ்லைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாதாம் போட்டு உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். அது நல்ல பொடி பொடியாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு போடுறேன். அதுவுமே உங்களுக்கு குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். துருவலாக அப்படியே தேங்காய் துருவல் மாதிரி வரணும்னு ஈஸியாக ஸ்லைஸ் ஆகிடும். இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.